அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். அன்பின் நேயர்களே, இன்றைக்கு வாசிக்க வேண்டிய விதப்பதி உபாகமம் 28ஆம் அதிகாரம். உபாகம் 28. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் கர்த்தராய் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் தேவனாய்க்கு கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். நீ தேவனாய் கர்த்தன் சத்தத்தை செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களாக உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கும் உன் ஆடுகள் மந்தைகளும் ஆகிய ஒரு மீன்கள் ஜீவனும் பலனும் ஆசிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாவுசிக்கிற தொட்டியும் ஆசிரிக்கப்பட்டு நீ வருகையிலும் ஆசிரிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டிடுவான். தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னும் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடி உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தரின் கற்பத்தின் கனியும் உன் மிருகஜீவன் பலனும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நமது பொகிசாகிய வானத்தை திறப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகளை யாவை விட்டு விலகி வேறு தேவர்களை செய்யும்படி நீ வலது ஒரு இடது ஒரு சாயாமல் இன்று நான் உங்களுக்கு இருவன் தேவனாய் கர்த்தரின் கட்டளை கைக்கொள்ளும் அவைகளும் பின் நடக்கவும் அவைகளுக்கு சேவை எடுத்து வந்தால் கர்த்தர் நீ வாலாகவும் தலையாக்குவாய், நீ கீழாகவும் மேலாவாய். நான் உனக்கு விதிக்கிறவன் தேவனாய் கர்த்தர் எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறது. அவர் சத்தத்துக்கு சேவை கூடாதே போவாயாக. இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் அவன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். கூடையும் மாபுசின் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்திகளும் ஆகி சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ புகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் துர்க்கிரியர்களின் நிமித்தம் சீக்கிரத்தில் கட்டு அழிவு மட்டும் நீ கைட்டு செய்த எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மலமாக்கிவிட்டு கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை இழையினாலும் காய்ச்சலினாலும் வசனத்தினால் எரிபந்தங்களினாலும் வறட்சியினாலும் கற்காயினாலும் விசப்பனியினாலும் வாதிப்பார். நீ அழிய மட்டுமைகள் உன்னை பின்தொடரும். உன் தலைக்கு மேலுள்ள வானமும் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாக இருக்கும். உன் தேசத்தில் மழையை கர்த்தர் பொழுதையும் மண்ணமாக பெய்ய பண்ணுவார். நீ அலைமட்டு அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். உன் சத்துருக்கள் நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாக அவர்கள் எதிராக புறப்படுவாய், 7 வழியாக அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போவாய். நீ பூமியில் எல்லா ராஜ்யங்களிலும் சிதறண்டு போவாய். உன் பின் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் உனக்கு எரியாகும். அவைகளை விரட்டுவார்கள். அதற்கு குணமாக கர்த்தர் எகிப்தின் நெறிப்பந்தமான பருக்களினாலும் மூலவியாதினாலும் சொறியினாலும் சிறங்கடினாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மரணத்துக்கு ஏற்பினாலும் வாதிப்பார். கூட அந்த காலத்தில் தடவி திரிகள் போல நீ பட்டாபகள் தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகள் எல்லாம் ஒன்றுக்கும் வாய்க்காதே போகும். உதவி செய்வார் இல்லாமல் நீ எழுதினாலும் கொடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாக இருப்பாய். பெண்ணை உமக்கு நியமிக்க ஒருவன் அவளுடன் சயனிப்பாய். வீட்டை கட்டுவாய், அதில் குடியிருக்க மாட்டான். திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும், நீ அதில் ஒன்று பசுவதில்லை. உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிடப்பட்டு கொண்டு போகப்படும். உனக்கு திரும்ப ஆகப்படாமல் நாடுகள் சதுர கொடுக்கப்படும். விடுவிப்பார் ஒருவரும் இல்லாது இல்லாதிருப்பார். உன் குமார்த்திகள் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அவர்கள் காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து உன் கையிலே பலன் இருக்கும். நிலத்தின் கனியும் எல்லாவற்றும் அறியாத ஜனங்கள் புதிப்பார். அவர்கள் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டும் இருப்பாய். உன் கண்கள் காணும் காரியங்கள் போவாய். உன் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் குணமாக கர்த்தருனை முழங்கால் தொடைகளினால் கொடி எரிபந்தங்களினாலே வாதிப்பார். கர்த்தர் உன்னை உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவினை உன் பிதாக்களை அறியாத ஜாதிகள் எடுத்து போக பண்ணுவார். அங்கே நீ மரமும் கல்லும் அந்நிய தேவர்களை சேவிப்பார். கர்த்தர் உன்னை கொண்டு போய்விடும். எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாசம் சொல்லும் ஆகாய். மிகுந்த விதவை வயலுக்கு கொண்டு போவாய். கொஞ்சம் அறுப்பாய். வெட்டுக்கிளி அதை படிச்சது போடும்.
ராஜ்யத்தோடங்களை நாட்டி பயிரிடும். ஆனால் நீ திராட்சரசம் குடிப்பதும் திராட்சை பழங்கள் சேர்ப்பதும் இல்லை. பூச்சி அதை தின்று போடும். ஒலிவ மரங்களும் நிலைகளில் எங்கே இருக்கும். ஆனால் அதன் எண்ணெய் நீ பசுக்கொள்ளும். ஒலிவ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போய் குமாரையும் குமார்த்திகளையும் பெறுவேன். ஆனாலும் அவர்கள் நுடைகிறார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். உன் மரங்கள் எல்லாம் வெட்டி உன் நிலத்தின் கனிகளை வெட்டி படிச்சுட்டு போடும். உன்னுடைய இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பான். நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போய் அவன் உன்னிடத்தில் கடன்படான், அவனிடத்தில் கடன்படுவேன். நீ தலை இருப்பான், வாழாக இருப்பான். உன்னை கர்த்தர் உனக்கு அவருடைய கற்பனைகளை கட்டளையும் கை கொள்ளும்படி உனக்கு சத்தத்துக்கு செவி கொடாமல் சாபங்கள் எல்லாம் உனக்கு வந்து அழிவு மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து ஒன்றில் உன் சந்தில் என்று அடையாளமாக அற்புதமாக இருக்கும். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கிறேன். மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாய் கர்த்தரை சேவையாக போனது நிமித்தம் சகலம் குறைபட்டு பட்டினியோடு தாகத்தோடு நிர்வாணத்தோடும் கர்த்தருக்கு விரோதமாய் அனுப்பு சத்துருக்களையும் சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழைத்து தீர்மட்டு இருப்பு நுகத்தடிய உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். கிழவன் என்று முகம் பாராமல் வாலிபன் என்று இறங்காமல் இருக்கும். கொடிய முகம் உள்ளது உனக்கு தெரிந்த ஜாதி தூரத்தில் பூமியின் கடாந்திருந்த கத்தூரின் மேல் கழு பறக்கும் வரப்பண்ண அழி மட்டும் அந்த ஜாதியால் உன் நிலத்தின் அறிந்து தரும் மட்டும் உன் தானியத்திலும் திராட்சரத்தில் எண்ணெயில் உன் மீதியாக வைக்க மாட்டான். தேசமெங்கும் நீ நம்பி இருக்கும் உயரமும் அரணிப்பானவன் மதுரை விடும் அளவு உன் கஷ்டங்களில் முன்றி போடுவான். உன்னை தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல உன்னுடைய தேசமுள்ள உன்னுடைய வாசல்கள் தோறும் உன்னை முற்றி போடுவான். உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாய் கர்த்தனுக்கு கொடுத்திருக்கிற கற்பகனை உன் புத்திரன் மாம்சத்தை தின்பாய். உன் சத்துருக்கள் உன் வயலில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன்னை சேர்க்கும் சுகசெல்வமுள்ள மனிதன் சகலத்தை இழந்து தன் இல்லாமல் இன்னும் தன் பிள்ளைகளின் மாம்சத்திலே தன் சகோதரனுக்காகலும் தன் மார்பில் இருக்கிற மனைவியாக தனக்கு தன் மக்களுக்காக கொஞ்சமும் கூடாதபடி அவர்கள் மேல் வன்கண்ணாக இருப்பான். உன்னிடத்தில் சுக செல்வத்தினால் சிறுக்கினால் தன் உள்ளங்காலை தரையின் மேல் வைக்க அஞ்சின சுக செல்வ சிறு கால்களின் நடுவே புறப்பட்ட தன் நச்சுக்கொடிய நிமித்தம் தான் பெற்ற பிள்ளை நிமித்தம் தன் மார்பில் இருக்கிற புருஷன் மேலும் தன் குமாரன் மேலும் குமார்த்தின் மேலும் வன்கண்ணாக இருப்பான். உன் சத்துருக்கள் உன் வாசல்கள் உன்னை முட்டி போட்டு நிற்கும் காலத்து சகலம் குறைபடுவதனால் அவைகள் ரகசியமாய் தின்னுவார். தேவனாகி கர்த்தர் என்ன மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயபரமான வார்த்தைகள் எல்லாம் நடக்க கவனமாயிரவிட்ட கர்த்தர் நீங்காத பெரிய வாதிகளால் நீங்காத கொடிய ரோகங்களால் உன் சந்தரியாதி வாதித்து நீ கண்டு பயந்து அதிகளெல்லாம் உண்மையில் வரை பறவைகள் உன்னை பற்றி கொள்ள இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருந்த உன்னை பணியாயும் வாரிகளையும் அழியும் அளவும் கர்த்தரின் மேல் வரப்படும் ராஜுடைய வானத்து நட்சத்திரங்கள் இருந்து நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடாமற் போனதுனால் கொஞ்சம் நேரமாய் போவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும், உங்களை பெருக பண்ணுவோம். எப்படி உங்கள் மேல் இருக்குதானே அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதை பண்ணவும் எம்எம்மா இருப்பார். நீங்கள் சொந்தக்கு போகிற தேசத்தை பிடிங்கி போடப்படுவீர்கள். கர்த்தருனை பூமியின் ஒரு மனது வைக்கும் மரமனை மட்டும் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சிதறடிப்பார். அங்கே அறியாத மரமும் கல்லும் அந்நிய தேவர்களை செய்வார். அந்த ஜாதிகளுக்குள்ள உனக்கு இளைப்பாறுதல் இராது. உன் உள்ளங்கால்களை துவைக்க தரிக்க இடமும் இராது. அங்கே உனக்கு தத்தளிக்கிற இதயத்தையும் சொந்து போகிற கண்களை மனசஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தை ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பி இல்லாமல் இரவு ஒன்று பெண்ணை பயப்படும். உன் இதயத்தை திகழினால் உன் கண்கள் காணும் காட்டின விடிய காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வரும் என்று சாயங்காலத்தில் எப்பொழுது விடிய காலம் வரும் என்று சொல்லுவாய். என்னை காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியை கர்த்தருடைய கப்பல்களில் எகிப்திற்கு திரும்பி கொண்டு போக பண்ணுவார். அங்கே ஒரு சத்துருக்களுக்கு வேலைக்காரர்களை வைக்கப்படுவார்கள். உங்களை கொள்ள இல்லாதிருப்பார்கள் என்றார். 29 அதிகாரம். ஒரே விளையாட்டுடைய பண்ணி கொண்ட உடன்படிக்கை அல்லாமல் மோவாபின் தேசத்தில் அவருடைய உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசே கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. மோசே தலைவர்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வனுக்கு அவருடைய எல்லா ஊழியர்கள் அவருடைய தேசம் முழுவதும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளை பெரிய அடையாளங்களை அற்புதங்களை கண்டேன். ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் நாள் வரையும் கொடுக்கவில்லை. கர்த்தராய் நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தின. உங்கள் மேல் இருக்கிற வஸ்திரம் பழமையாக போகவும் இல்லை. உங்கள் இந்த பாதரட்சிகள் பழமையாக பழையதாகவும் இல்லை. நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசம் குடிக்கவும் இல்லை. நீங்கள் இவ்விடத்துக்கு வந்தபோது எஸ்பன் ராஜாவாகி ராஜா ஓவும் நம்முடைய யுத்தம் என்ன புறப்பட்டார்கள். நாம் அவர்களை முறியடித்து அவர்களுடைய தேசத்தை பிடி இருக்கும் காட்டியிருக்கும் மனசன் பாதிக்கு சுதந்திரமாக கொடுத்தோம். இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கை வார்த்தையை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள். தேவனாகிய கர்த்தருக்கு சொன்னபடியே உன் பிதாக்களாக பிறகாமிக்கு உள்ள கொடுத்தபடியே ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ளும்.
தாமன் தேவனாக இருக்கும் உன் தேவனாக கர்த்தருடைய உடன்படிக்கை உன்னுடைய பண்ணுகிற அவருடைய அனைவரும் உங்களது பத்திரங்களின் தலைவர் உங்கள் மூப்பர் உங்கள் அதிபதிகள் சிறுவன் சகல பிரசரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் மனைவி இருக்கிறவர்களும் உங்கள் தண்ணீர்களான ஒரு அந்நியர் எல்லாரும் என்று உங்கள் தேவனாக கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறீர்களே. நான் உங்களோட மாத்திரம் இந்த உடன்படிக்கை நானே உறுதியும் பண்ணாமல் இன்று இங்கே நம்முடைய தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவருடைய இன்று நம்முடைய இராதவர்களோட கூட பண்ணுவேன். நாம் எகிப்து தேசத்தில் கூடியிருந்ததையும் கொடுத்த இடங்களிலும் ஜாதிகள் நடந்து வந்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவருடைய அறிவிப்புகளை அவரிடத்திலிருந்து மரமும் கல்லும் வெள்ளியும் வெண்கலமான அவருடைய நரகலான தேவர்களை கண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கப் போகும்படி இன்று நம்முடைய சேவனாய் கர்த்தரை விட்டால் இதயமுள்ள ஒரு புருஷனாக ஸ்ரீயாகலும் குடும்பமாகலும் கோத்திரமாகலும் உங்களை இராதபடி நஞ்சியை வெட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேறு உங்களில் இராதபடி பாருங்கள். அப்படிப்பட்ட இந்த இறுதியின் வார்த்தைகளை கேட்டு இந்த ஆகத்தை நிமித்தம் வெறிக்க குடித்து மனப்படி நடந்தாலும் எனக்கு சுகமுண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டார். கர்த்தர் அவனை மன்னிக்க சுத்தமாக அப்பொழுது கர்த்தரின் கோபம் எரிச்சலும் மனதில் மேற்புகை இருந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தாங்கும். கர்த்தர் அவன் பேரை வானத்தில் நீராக குலைத்து போடுவார். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கை சகல சாபங்களுக்கு அவனுக்கு தீங்காது. கர்த்தர் கோத்திரங்கள் எல்லாவற்றையும் அவனை புறம்பாக்கி போடுவார். அப்பொழுது உங்களுக்கு பின்னேடும் தலைமுறை உங்கள் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து அந்நீர் கர்த்தரிருந்து வரும் என்று வாதைகளையும் நோய்களையும் காணும்போது கர்த்தர் தமது கோபத்தில் உக்கிறதாலும் சோதமையும் கோமோராமையும் ஆத்மாவையும் செவியாரையும் செபோயமையும் கழுத்து போட்டது போல இந்த தேசம் நிலங்களையும் விதைப்பும் மழை யாதொரு பொண்ணு மழைப்பில்லாதபடி கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதையும் காணும்போதும் அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஏன் இப்படி செய்தார் மகா கோபம் பற்றி இருக்கிறது காரணம் என்ன என்று சொல்வார்கள். அதற்கு அவருடைய பிதாக்கள் தேவனாய் கர்த்தர் அவர்களை எகிப்து தேசம் என்று புறப்பட பண்ணிருப்போது அவருடைய பின்னர் உடன்படிக்கை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலன் அளிக்காமல் இருக்க தேவர்களுக்கு அவர்களை பணிந்து கொண்டபடியினால் கர்த்தர் இந்த புத்தகத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் இந்த தேசத்தில் வரப்பண்ண கோபம் உண்டவராக அவர்களை கோபத்தினால் புறத்தினாலும் மகிழ்ச்சியினால் அவருடைய தேசத்தில் வேரோடு பிடுங்கி நாளிற்கு போது அவர் வேறு தேசத்தில் இருந்து விட்டார் என்று சொல்லப்படும். மறைவானவர்கள் நம்முடைய தேவனாகி கர்த்தருக்குரியவர்கள் வெளிப்படுத்தப்பட்டவர்கள் இந்த நியாயபரமான வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யபடி நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு உரியவைகள் அதிகாரம் 30. நான் அவனுக்கு ஒன்றாக வைத்து ஆசீர்வாதமாக வந்த காரியங்கள் எல்லாம் உண்மையில் வரும்பொழுது நீ உன் தேவனாகி கர்த்தரால் துரத்து விடப்பட்டு எல்லா ஜாதியாரிடத்திலும் போயிருக்கும் பொழுது நீ உன் இருதயத்தில் சிந்தை உன் தேவனாகி கர்த்தரிடத்துக்கு திரும்பி நான் உனக்கு கற்பித்தபடி எல்லாம் நீ உன் பிள்ளைகளுக்கு உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் தேவனாய் கர்த்தரும் சிறையிருப்பை திருப்பி வந்த தேவனாய் கர்த்தரும் எல்லா ஜனங்களிடத்தில் இருக்கிற என்ன திருப்பி சேர்த்துக் கொள்வார். உன்னுடைய ஆனதில் உடைய கடையாந்திர திசை மட்டும் துரத்துன்றாலும் தேவனாய் கர்த்தர் அங்கே இருக்கிறவன் உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படி உன் தேவனாய் கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்க உன்னை பெருக பண்ணுவார். உன் தேவனாய் கர்த்தரை நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்தோடும் அன்பு கொண்டு பிழைக்க முடியும். உன் தேவனாய் கர்த்தர் இருதயத்தை உன் சந்ததி அழுத்தையும் எடுத்து சேரம் பண்ணி இந்த சாபங்கள் எல்லாம் உன் சத்துருக்கள் மேல் உன் துன்பப்படுத்தணும் உன் பகனின் மேலும் சோமர பண்ணுவார். நீ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கற்பனை எல்லா கற்பனைகளையும் செய்வாய் மறுபடியும் செய்வார். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும் முடியும். உன் தேவனாய் கர்த்தர் உண்மைகளுக்கு ஐயோ எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின்களில் உன் நெருக்கடி உன் பலனும் நிறத்தின்களில் உனக்கு பரிமாணம் உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை எழுதுகிற அவருடைய கற்பனைகள் அவருடைய கட்டளை கொள்ளும் பொழுது தேவனாய் கர்த்தரிடத்தில் உன்னுடைய இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு திரும்புவது கர்த்தர் பிதாக்கள் சந்தோஷமாக இருப்பது உண்மையில் உனக்கு நன்மை உண்டாக திரும்ப சந்தோஷமாக இருப்பார். நான் நின்று உனக்கு உதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்லாமல் உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும்படி எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டவர்கள் யார் என்று நீ சொல்லத்தக்க அது வானத்துள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும்படி எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லத்தக்க அது சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும்படி அது உனக்கு மிகவும் சமீபம் வாயினால் உன் இருதயத்தில் இருக்கிற இதோ ஜீவனை நன்மை மரணத்தின் தீமை என்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படி நீ சுதந்திரத்து போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தரை ஆசிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூறும் அவர் வழிகளில் நடக்கும் அவர் கற்பனை கட்டளையும் கைகளும் என்று உனக்கு விசாரிக்கிறேன். நீ கேளாதபடி மனம் போதித்து இழுப்புண்டு போய் வேறு தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாக அழிந்து போகிறீர்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனை மரணத்தை ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமி என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தரின் பிதாக்களாக ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படி
தேவனாகிய கர்த்தர் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்தை செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஆம், வாசிக்க வேண்டிய வேத வாசித்தவன் ஜெபிப்பான். பெண் ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய நாம ஸ்தோத்திரம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி தந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இன்றைக்கு தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் இன்னும் நல்ல விதமாக தேர்வு எழுத உதவி செய்யும். பலவீனப்பட்டவர்களை தட்டு நல்ல சுகத்தை கொடும் ஆண்டவரே. உங்களுடைய அற்புத அதிசயங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறவர், அவர் தான் உண்மையான தெய்வம் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிறிஸ்து சகல அந்த வர வல்லமை ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடித்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.